ஐயோ இவன்டாது இந்நேரத்துல வெடிய போட்டுது. இங்க பார்ல பெரிய வெடிய கொண்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எவனை தூங்க கூடாது. வீடு கீடு உடஞ்சிடுச்சாடா? எப்பா நல்ல வேலை வீடு கொண்டு ஆகல. இன்னைக்கு தீபாவளி அதுமா நிம்மதியா தூங்க விடுறானுங்களா? எவன்டா அது வெடி போட்டது? மௌன கொஞ்சம் இருல, எனக்கு பயமா இருக்குல்ல. திடீர்னு பசிக்குன்னு வெடிச்சிடுச்சுன்னா இந்த சின்சனும் சொட்ட தலையனும் தான் காணோம். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் வெடி வெடிப்பானுங்களோ. டாய் சின்சன பத்திக்கிச்சு ஓடல ஓடு. என்னடா இது இவ்வளவு பெரிய வெடி வச்சிருக்கானுங்க? இது இந்த கலர் புகெல்லாம் போகுமே அந்த வெடியா? இருங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். என்னது வெடிக்குமா? ஐயோ என்னது எள்ளுவைய பூக்கலையா? டாய் மண்டையா பச்சாண்டா வெடிய காலி கீழைய. டேய் எவன்டா இது வேலைய பண்ணுது? இவன் இந்த போஸ்ல நின்று இருக்கான். எலை டிரைவரே நீ தானே இது பண்ண? எலை ஜோசா என்ன சொல்லாத, அவன சொல்லு, அவன் தான் வைக்க சொன்னான். ஐயோ மாட்டி விட்டானே சொட்ட தலைய. டாய் சின்சான் இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஆட்டோ பாமா என் பக்கம் உருட்டி விட்டாண்டியோ. இங்க இருங்கடா, போன வருஷம் வாங்கின வெடியே இன்னைக்கு காலையிலேயே 2 பேர் உட்காந்து முடிச்சு விட்டுருக்கீங்க. அதனால இந்த வருஷம் வெடிக்கிறதுக்கு வெடி வேணும். அதனால கடைக்கு போலாம். எப்படி பழைய வெடியை வெடிக்க சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆமா பின்ன பழைய வெடி இருக்குல்ல, அதை வெடிடா தீபாவளிக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா அதை வெடிச்சு முடிச்சு விட்டீங்க. சரி எப்படியும் வெடி கேட்க தானே போறீங்க, வாங்க கடைக்கு போயிட்டு வெடி வாங்கலாம். இங்க பாரு, வெடி கடைக்கு மட்டும் கூட்டு போக கூடாது, எங்களை துணி கடைக்கும் கூட்டு போனோம். எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல, சரியா? வாங்கம்மா வாங்க, நம்ம கிட்ட பட்டாசு பல வகையா இருக்கு. அம்மா அம்மா எனக்கு நைட்டு நிறைய புஷ்வான வேணுமா? இங்க பாருங்க சார், என் பையன் ஆசைப்படுறத சீக்கிரம் எடுங்க. தாத்தா சீக்கிரம் நான் சொன்ன பட்டாசு எல்லாத்தையும் கட்டி வைங்க, என் பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். வாங்க 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 பேராண்டிகளா, உங்களுக்கு தேவையான எல்லா பட்டாசும் மலிவான விலையில உங்களுக்கு தரேன். புசுவானம், ராக்கெட்டு, பட்டாசு, அணுகுண்டு எல்லா வெடியும் இங்க இருக்கு. வாங்க பேராண்டிகளா. டாடி நம்ம இங்க உள்ள பட்டாசு கடையிலயும் மொத்தமா பட்டாசு வாங்கிடுவோம். யாரும் தீபாவளிய சத்தமா வெடிக்க கூடாது. மை டியர் சன், நீ சொல்றபடியே செஞ்சிடலாம்ப்பா. வாங்க 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 பேராண்டிகளா, உங்களுக்கு தேவையான எல்லா பட்டாசும் மலிவான விலையில உங்களுக்கு தரேன். புசுவானம், ராக்கெட்டு, பட்டாசு, அணுகுண்டு எல்லா வெடியும் இங்க இருக்கு. வாங்க பேராண்டிகளா. இங்க பாருங்க தாத்தா, உடனடியா இந்த கடையில உள்ள மொத்த பட்டாசையும் எனக்கே கொடுத்துருங்க. இந்த தீபாவளிய சத்தமா கொண்டாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல தாத்தா. பேராண்டி என்ன சொல்ற? தீபாவளினாலே சத்தம் தானே இருக்கும். இங்க பாருங்க தாத்தா, இந்த தீபாவளி சத்தமாவே இருக்க கூடாது, புரிஞ்சா? இந்த கடையில உள்ள மொத்த பட்டாசையும் நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். நீங்க எனக்கு இதை கொடுத்துருங்க. அப்படி நீங்க எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னா நீங்க நிறைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் தாத்தா. நினைச்சுக்கோங்க, ஒழுங்கா கொடுத்துருங்க. இங்க பாருப்பா பேராண்டி, இந்த தீபாவளிங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும் சொந்தம் இல்லப்பா. இங்க இருக்க எல்லா குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் இந்த தீபாவளி சொந்தம். இங்க பாருங்க தாத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தீபாவளிய நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். அதனால சீக்கிரம் சீக்கிரம் இதெல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. இங்க பாருப்பா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இத காசு கொடுத்துலாம் வாங்க முடியாதுப்பா. எல்லாருக்கும் பட்டாசு வெடிக்கணும்னு சந்தோஷமா இருக்கும். அதுவும் பேராண்டிகளுக்கு பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால என்னால உனக்கு பட்டாசு எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுப்பா. நீ வேணா சொல்லு, நீ வெடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான பட்டாசு நான் உனக்கு கொடுக்கறப்பா தம்பி. ஒண்ணும் வேண்டாம் தாத்தா, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன். மை டியர் சன், இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வா மை டியர் சன். இத எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு தான் காருக்குள்ள
ஒரு பாம் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு சான், நீ இங்கே இரு. நான் போயிட்டு அந்த கடையில இந்த பாமை வச்சுட்டு வந்துடுறேன். இது பிளாஸ்ட் ஆகும்போது இங்க இருக்கிற பட்டாசுங்க எல்லாம் வெடிச்சு இங்க இருக்கிற எல்லா பட்டாசுகளும் வீணாயிரும். இங்க நம்ம கொஞ்சம் பொறுமையா போகணும். அந்த கலட்டு பைய நம்மள பாத்துட கூடாது. பட்டாசு கேட்டா தரமாட்டேன் நான் சொல்றேன். இந்த தீபாவளியை எல்லாரும் சத்தமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சத்தமே இல்லாம அமைதியா கொண்டாடினாதான் அது கொண்டாட்டம். ஒரே சத்தம் போடுறானுங்க. அதனால இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டதான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டில இருக்கிற எல்லா பட்டாசு கடையிலயும் பட்டாசு அவ்வளத்தையும் நானே வாங்கிட்டேன். ஆனா இந்த கலவன் தரமாட்டேன்னு சொல்றான். மவனே, சீக்கிரம் வண்டியில ஏறு. இப்போ நம்ம இங்க இருந்து சீக்கிரமா புறப்படலாம். எண்ணி 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல இந்த கடை மொத்தமா காலியாக போகுது. 5 minutes later. இங்க என்ன நடக்குது? திடீர்னு பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெவர் சீக்கிரம் வா, நம்ம தான் இவங்களை காப்பாத்தணும். திடீர்னு இங்க உள்ள பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெவர் சீக்கிரம் வா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சிஸ்டர், நாங்க இருக்கோம். எங்களை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தாத்தா சீக்கிரம் சீக்கிரம் என்ன பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க தாத்தா. கவலைப்படாதீங்கம்மா, இதோ நான் வந்துட்டேன். என்ன பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். சிஸ்டர் நான் வந்துட்டேன். சீக்கிரம் இப்படியே இருங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். கடவுளே, இவங்க எல்லாரும் எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா. தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாத, என் தோல்ல ஏறிக்கோ. சீக்கிரம் சீக்கிரம் நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போய் ஆகணும். இங்க பாருப்பா பேராண்டு, நீ எப்படியோ எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்திட்ட. ஆனாலும் எங்களுக்கு நீ ஒரு உதவி பண்ணி ஆகணும். இந்த தீபாவளியை நீ நடத்தணும். என்ன சொல்றீங்க தாத்தா? ஆனா இங்க இருக்கிற கடை எல்லாம் எரிஞ்சிடுச்சு. ஆனா இது இப்படி பண்ணவன நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் தாத்தா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் என்ன நம்பி இருக்கீங்க. இந்த தீபாவளியை நான் எப்படி நடத்த போறேன்னு ஒன்னும் தெரியலையே. அவ்வளவு பட்டாசை நான் எங்க போய் வாங்குறது? எனக்கு இப்போ ஒன்னும் தெரியல. இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க गाइस, நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஜோஸ் யூ கேன் டு இட் ஜோஸ் அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த தீபாவளியை நம்மளால சிறப்பா நடத்த முடியும். உங்களுக்கு புரிஞ்சதுல? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம லைக்கும் பண்ணுங்க. இங்க பாருங்க சின்சன் ட்ரெவர், இந்த பட்டாசு கடை இப்படி ஆனதுக்கான முழு டீட்டெயிலுமே நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்காக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச லெஸ்டரோட வீட்டுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க போனோம்னா கண்டிப்பா அவனுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். அவன்கிட்ட கேட்டோம்னா தீபாவளியை நடத்துறதுக்கான ஐடியாவும் அவன் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பான். சரி ஓகே गाइस, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லெஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கதான் இருக்கு லெஸ்டரோட வீடு. ஓகே, இப்போ நம்ம இங்க வந்து வண்டி நிப்பாட்டலாம். சீக்கிரம் வாங்கடா ட்ரெவர், சின்சனு. லெஸ்டரோட வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அவன்கிட்ட போய் பேசலாம். கண்டிப்பா அவனுக்கு இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வாங்க 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 வாங்க, நம்மளுக்கு டைம் ரொம்பவும் கம்மியா இருக்கு. இங்க பாரு ஜோஸ், நீ கேட்டது எல்லாமே எனக்கு தெரியுது. நான் இவ்வளவு நேரம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவரோட பையனுக்காக பட்டாசு எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். அவரோட லொகேஷன் அனுப்புறேன், நீ போய் பாரு. என்னடா லெஸ்டர் சொல்ற? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தொழிலதிபரா? அவர் ஏன் இப்படி பண்ணணும்? நல்ல வேலை நீ எப்படியோ இதை கண்டுபிடிச்சிட்ட. நான் ட்ரெவர், சின்சன் 3 பேரும் அங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து இந்த தீபாவளியை சிறப்பா நடத்துறோம். இல்லை லெஸ்டரே, அந்த தொழிலதிபர் மட்டும் கையில கிடைச்சான்னா கைமா பண்ணிருவேன்ல, சொல்லி வை. சரி ட்ரெவர், ரொம்ப உணர்ச்சிவசப்படாத. நம்ம எதா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம். ஒருவேளை அவர் மேல தப்பு இல்லாம கூட இருக்கலாம்ல. சரி வா போய் பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பட்டாசு எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கலெக்ட் பண்ணி அவர் வந்து ஏதோ ஒரு குடோன்ல போட்டு வைக்கிறாங்களாமா. அதுவும் எதுக்கு, ஏன் எதுக்குன்னு ஒன்றும் தெரியல. இந்த தீபாவளியை எல்லாரும் சந்தோஷமா வெடி வெடிச்சு கொண்டாடணும் தானே. ஆனா இந்த நேரத்துல இந்த மாதிரி ஏன் இவர் பண்றாருன்னு எனக்கு தெரியல. சோ ஓகே, இங்க பாருங்கடா ட்ரெவர், சின்சனே வந்துட்டோம்டா. இப்போ நம்ம இது எந்த இடம் தெரியுது இல்ல, இந்த குடோன்குள்ளதான் வந்துட்டு அவரு பட்டாசு எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறதா நம்மளுக்கு லெஸ்டர் சொல்லியிருக்கான். அதனால நம்ம நேர் வழியா போவாம பின் வழியா போய் முதல்ல பாத்துடலாம். யார் மேல தப்பு என்ன ஏது நம்மளுக்கு முதல்ல தெரியணும்ல. வாங்கடா வாங்க, இங்க ஒரு கேப் இருக்கு, இதுல எட்டி பார்த்தா தெரியும்.
டேய் என்னடா இது, லெஸ்டர் சொன்ன எல்லாமே உண்மைதான் போல இருக்கே. இங்க ஏகப்பட்ட பட்டாசு இருக்குது, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க. பாஸ் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க இங்க இருந்து போயிட்டு வாங்க. இந்த பட்டாசு எல்லாத்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் பாஸ். யாரும் இங்க வந்து இதை எடுத்துட்டு போய் தீபாவளியை கொண்டாட முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. ஷபாஷ் பாடிகார்டு ஷபாஷ், இப்படிதான் இருக்கணும். உனக்கு பிரியாணி போட்டு வளர்த்ததுக்கு இதுக்கு நீ விசுவாசமா இருக்க. இனிமே நோ தீபாவளி பாஸ். அடிங்க, தீபாவளி கிடையாதாம்ல. டேய் நீங்க அப்படியே இங்கே இருங்க, நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். தீபாவளி கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. ஹேய் இங்க பாருங்கடா, இருங்க பக்கத்துல போய் பேசலாம். ஓஹோ தீபாவளி கிடையாதா, உன்னை அப்புறமேட்டு வந்து வச்சுக்கிறேன்டா. டேய் பாடியை வளர்த்தா போதாது, அறிவையும் வளர்க்கணும். இங்க பாருங்க சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. தீபாவளியோட பட்டாசு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தீபாவளியை கொண்டாட விடாம பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார். டேய் நான் இந்த மாதிரி தான்டா பண்ணுவேன். உன்னால முடிஞ்சா என் பாடிகார்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து பட்டாசு எடுத்துட்டு போய்க்கோடா. ஓ அப்படியா, இந்த ஜோஸ பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி யாருன்னு காட்டிடுவோம். டேய் சண்டைக்கு வாடா. எலை ஜோச அவனை விட்டாதல்ல, போட்டு தவடாடியா ரெண்டு கூத்துல அவனுக்கு விட்டுறாதா. டேய் பாடிகார்டு, பிரியாணி எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம்ல, ஒழுங்கா அடி. ஆமா ஆமா பாடிகார்டு, சீக்கிரம் ஒரு அடி. இதோ அடிச்சிடுறேன். டேய் என்னடா என்னடா இதோட கையை தட்டி விடுற. என்ன யாருக்கிட்ட? ஹேய் ஓய் ஹேய் தவாங்கோ தவாங்கோ. ஜோசா விட்டுறாதா, அடி அடி அடி, அவன் அடி விட்டுறாதா. நெஞ்சு வாடா, தீபாவளி இல்லையா? வா வா வா, இருக்கா இல்லையான்னு பார்த்தலாம். தவாங்கோ தவாங்கோ ஓய் தவாங்கோ ஓய் தந்தா ஆ தவாங்கோ ஓய் ஆ ஓய் ஓய் தவாங்கோ தவாங்கோ ஓய் ஓய் தவாங்கோ 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 ஓய் வாடா வா தவாங்கோ தவாங்கோ தவாங்கோ. இல்லை பிசினஸ் மேன என்ன தைரியம் தான் தீபாவளி இல்லைன்னு சொல்லுவேன். சாலா யாருக்கிட்ட தீபாவளி உண்டுடா, என்கிட்டே வா. இவனை விட மாட்டேன்டா. என்ன தைரியம் இருந்தா அப்பாவும் பையனும் சேர்ந்து தீபாவளியை தடுக்க பிளான் போட்டிருப்பீங்க சொல்றா. சாரி சின்சன், நாங்க தீபாவளியை தடுக்க பிளான் போட்டது ரொம்ப தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை மன்னிச்சிரு ப்ளீஸ். என்னையும் எங்க அப்பாவையும் விட்டுருங்க ப்ளீஸ். சரி சரி அழுவாத, விட்டுறோம். ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. டேய் டிரைவரு எனக்கு ஹெல்ப் பண்றா. இங்க பாருடா, இது அவ்வளவு பட்டாசியும் ஒரு வண்டியில ஏத்தி நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்கு கொண்டு போகணும்டா. இதை கொண்டு போனோம், அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணிரு ஓகேவா? இங்க பாருங்க பசங்களா, இந்த பாக்ஸ்ல உள்ள எல்லா வெடியும் உங்களுக்காக தான், எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். என் பசங்களுக்கு வாய் பேச முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரி பட்டாசு கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். இந்த தீபாவளிய எல்லா குட்டி பசங்களும் பார்த்து பத்திரமா வெடிய வெடிங்க. அண்ட் ஹாப்பி தீபாவளி குட்டி பசங்களா. ஓகே நான் போயிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பட்டாசு வெடிக்கணும்ல. இங்க பாருங்க, வண்டிக்கு பின்னாடி ஏகப்பட்ட பட்டாசு வாங்கி வச்சிருக்கேன். நானும் சின்சானே இன்னைக்கு நைட்டு போய் வெடிக்கிறதுக்கு தான். டேய் சின்சானே, என்ன வீட்டுக்கு போவோமா? ஜோசே சட்டி தலையா, இங்க பாரு, இன்னைக்கு பட்டாசை நான் தான் வெடிப்பேன், நீ கை வைக்கவே கூடாது. இங்க சின்சானே, மணி இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருடா சின்சானே, ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னது இது? கைஸ் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. அதுக்கப்புறம் சின்சானே தான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, இருங்க பேசிட்டு வரேன். எலை மண்டையா, அங்க பாரு, அந்த பக்கம் திரும்பி இருக்கான். டேய் சின்சானே, இங்க பாரு, நான் வர்றதுக்குள்ள வெடிக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்து இங்க அடுக்கி வைக்கிறேன் ஓகேவா? நான் 5 நிமிஷம் கழிச்சு வருவேன். குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ பட்டாசு எல்லாத்தையும் அடுக்கி வை சரியா? நான் போயிட்டு வரேன். ஒரு குழியில போட்டாதான் சரி போட்டு வரும். 5 minutes later. சட்டி தரையில வேற ஆளே காணோம். டேய் சின்சானே, என்னதான் தேடிட்டு இருப்ப போல இருக்கே.
அடடே பரவாயில்லையே, சமத்துப்புள்ளையா எல்லா வெடியும் எடுத்து வெளியே அடிக்க வச்சிருக்கியப்பா. ஓகே, இங்க பாடுறா சின்ன வெடிய வந்து தாறுமாறா வெடிக்க கூடாது. முதல்ல நான் உனக்கு வெடிச்சு காமிக்கிறேன், அது வரைக்கும் சைலண்டா நிக்கணும், சரியா? இரு முதல்ல என்ன வெடிய வெடிக்கலாம்? இங்க புஸ்வானம் இருக்குது, இதை எடுத்து வெடிக்கலாம். நான் முதல்ல வெடிக்கிறேன் ஜோசே. இருறா முதல்ல எப்படின்னு உனக்கு காமிச்சுக்கிறேன்டா. ஓகே, ஒரு புஸ்வானத்தை எடுப்போம். இங்க பாரு, தள்ளி போய் வைக்கணும், சரியா? நல்லா கீழே வச்சுட்டு அப்புறம் ஓகே பத்த வச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துடணும். தள்ளி வந்தாதான் அது வெடிக்காது. ஓகே, வாவ். டேய் சின்ன எப்படி போகுதுன்னு பாரு, சூப்பரா இருக்குல்ல? நானும் வைக்கிறேன். அட இருடா, அவசரப்படாதடா, இரு ஐக்கு அடுத்து ஒரு வெடி உனக்கு வெடிச்சு காமிக்கிறேன். என்ன வெடி வெடிக்கலாம்? புஸ்வானம் வச்சாச்சு. வேற என்ன? ராக்கெட் வைக்கலாம். ராக்கெட் மின்னல் வேகத்துல போகக்கூடிய ராக்கெட், இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ராக்கெட் வைக்க போறோம். இங்க பாடுறா, தள்ளி இங்க தான் வந்து வைக்கணும், சரியா? வெடி பக்கத்துல என்னைக்கும் வைக்க கூடாது. ஓகே, ராக்கெட் வச்சாச்சு, தள்ளி வந்துக்கலாம். பயமுறுத்தாதடா எப்பா. ஏய் வாவ், சூப்பரா போய் வெடிச்சிச்சு இல்ல? இருடா, அடுத்த வெடியை உனக்கு வெடிச்சு காமிக்கிறேன். அடுத்து என்ன வெடியை வெடிக்கலாம்? நீ சும்மா இரு, நானே வெடிச்சுக்கிறேன். இவன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன வெடி எடுத்துறோம்னா சங்கு சக்கரம். சும்மா சர 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 சரன்னு சுத்துற சக்கரம். எடுத்து ரோட்ல வச்சாச்சு. பத்த வச்சுட்டே ஓடு. மாம்சே அங்க பாரு. எங்கடா? வாவ், டேய் சின்ன ரொம்ப சூப்பரா சுத்திட்டு இருக்குதே. சங்கு சக்கரம் ரொம்ப நேரம் சுத்துதடா. ஐயோ, சொல்றதுக்குள்ள அரைஞ்சு போச்சே. சரி ஓகே, அடுத்து பத்த வைக்கலாம். எலை ஜோசே, அந்த பிசினஸ்மேன் வந்துட்டு இருக்கான். எலை ஜோசே, அந்த பிசினஸ்மேன் வந்துட்டு இருக்கான்ல. என்னடா சொல்ற? அவன் எதுக்கு இப்போ நம்ம வீட தேடி இங்க வந்துட்டு இருக்கான்? மை டியர் சன், கீழே இறங்குப்பா. இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆமா சார், இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, அதுவும் இந்நேரத்துல? இங்க பாருப்பா தம்பி ஜோஸ், உங்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு கொடுக்க தான் வந்தேன். புரியலையா? பின்னாடி பாருங்க, எவ்வளவு பெரிய புஸ்வானம். இந்த புஸ்வானம் உங்களுக்கு தான் தம்பி. என் பையன் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால வீட்டுல இருந்து டைரக்டா தூக்கிட்டு வந்துட்டேன் இங்க உங்களுக்கு. சோ இதை நீங்க தான் வெடிக்கணும். இந்த புஸ்வானத்தை வெடிச்சீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிலேயே உங்க அளவுக்கு யாரும் வெடி வெடிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி தம்பி. சரி, நான் போயிட்டு வரேன். மை டியர் சன், வா வந்து வண்டியில ஏறு, நம்ம கிளம்பலாம். நம்மளுக்கு நேரம் ஆச்சுல்ல. தம்பி பார்த்து பத்திரமா வெடிங்கப்பா, நாங்க போயிட்டு வரோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. டேய் ட்ரெவரே, உன்னால முடியும்டா நண்பா. சீக்கிரம் வை. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியை நம்மள தான் பார்க்கணும். டேய், நானும் வைக்கதாண்டா முயற்சி பண்றேன். கை எட்ட மாட்டேங்குதுடா. ஐயப்பா, கால் வேற வலிக்குதா. கீழே விழுந்துரும் போல இருக்க. இருங்கண்ணா, வைக்கிறேன். 3, 2, 1 பத்திக்கும். அவ்வளவுதான், பத்திக்கிச்சு. இருங்களே, சீக்கிரம் கீழே ஓடி வர. வலி கீழே விட்டானா? எப்படாச்சு வந்துட்டேன். ஏய், இப்ப வெடிக்க போது பாருங்க. எலை, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிலே. இப்ப பாருங்க வெடிய. ஓகே गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளியை நம்ம எப்படியோ வெற்றிகரமா கொண்டாடிட்டோம். சோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம எனக்கும் விஷஸ் சொல்லணும்னா ஹாப்பி தீபாவளின்னு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே गाइस, எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.
அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்